காலையில் ஃப்ரெஷ் ஆகிடுச்சி. சரி, இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. டெய்லி ரொட்டீன் ஒர்க் பண்ணுறது தான் அது. சரி, அது கிளம்பலான்னு சொல்லி ஃப்ரெஷ் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. சரி, அப்படியே ஒரு சூடாக ஒரு டீ ஒன்று கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஊத்துக்குளிக்கு போகலான்ட்டு ஒரு பிளானு. போயிட்டு வரலாம். மோர் வாங்கிட்டு வரணும். பாய். சரி, இங்கேருந்து 2-3 வழி இருக்குது. பட் நம்ம போகிறது பார்த்திங்கன்னா அந்த பச்சை பசேன்னு இருக்கும். அந்த கொஞ்சம் வில்லேஜ் ஃபீலிங்கில் இருக்கும். அந்த ஆலமரம், அந்த கோயில், அந்த சைடில் மரம், கொடி, செடியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு காலையில் ரைடு போகிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு மனதுக்கு திருப்தியாக இருக்கும். அதுக்கான சரி இந்த வழியாக போவேன். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது ஊத்துக்குளி போக. ஊத்துக்குளி ரீச் பண்ணிட்டோம். நம்ம மோர் வாங்குகிற இடத்துக்கும் வந்தாச்சு. சரி, கொண்டு போயிட்டு நம்ம ட்ரம் அங்கே கொடுத்துருவோம். கொடுத்தாக்கா அவங்க வாஷ் பண்ணி கொண்டு வந்து அவங்களே மோர் ஃபில் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம அப்படியே அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு திருப்பூருக்கு கிளம்புறோம் இப்போது. அதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் மோர் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஊத்துக்குளிக்கு தான் வாங்கிட்டுருக்குறோம். திருப்பூர் கிளம்பிட்டோம். போகலாம் இப்போது. போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போகிற வழி பைபாஸ் வழி தான் போவேன். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்ரு வரும். இங்கேருந்து அப்படியே இந்த பைபாஸ் வழி தான் போவோம். நம்ம அந்த வில்லேஜ் சைடில் அந்த பக்கம் பார்த்திங்களா, அது நம்ம வீட்டுலேருந்து வர வழி. இது நம்ம மோர் சப்ளை பண்ணுறதுக்கு போகிற வழி இந்த வழி தான் போய் ஆகணும். இது மெயின் ரோடு. இதுதான் இப்படி தான் போகணும். சரி, ஓகே, நீ கிளம்பியாச்சு. இந்த பக்கமாக போனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஜாலியாக காலையில் ஒரு ரைடு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒர்க்கை எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். இதற்கே ஒரு 11 மணி ஆயிரும் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு. ஒரு 2 மணி நேரம் வண்டியிலே சுற்றிட்டு இருந்துட்டு சரி அப்படியே ஊத்துக்குளி டு திருப்பூர், திருப்பூர் டு ஊத்துக்குளி அப்படியே போயிட்டு வருவேன். சரி, ஒரு வேலையாக பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ரீச் பண்ணிட்டோம். வெல்கம் டு திருப்பூர் நெட் சிட்டி. நம்ம திருப்பூருக்கு வந்தாச்சு. சரி, பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம்தான். நம்ம மோரை கொடுக்க வேண்டிய இடம் சேர்ந்துருவோம். ஒரு வேலையாக சேர்ந்தாச்சு. இங்கே தான் பார்த்திங்கன்னா கிராவிட்டின்னு சொல்லிட்டு பங்களா ஸ்டாப்பில் இருக்குது. இவங்க பேக்கரி மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் மோர் நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா இதில் மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி அவங்க ரெடி பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் சரி, நம்ம லைட்டாக பசி எடுத்துச்சா, சரி எதாவது இவங்க பேக்கரியில் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா தயிர் வடை தான் ரெடியாக இருந்துச்சு. சரி, வாங்கிக்கலாம். தயிர் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனாங்களா, சரி வேண்டாம் ஏன்னா புளிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் சரி வாங்கினேன். மேலே அந்த கார பூந்தி எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் ஒரு கைப்பிடி அதிகமாகவே போட்டு கொடுத்தாங்க. சரி, சாப்பிட்டு பார்க்கலாம். 2 ஸ்பூனு. என்னோடய பையனும் கூட வந்திருக்கு அப்படிங்களா, சரி அவனுக்கு ஒரு ஸ்பூன் அதுக்காண்டி தான் சரி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அந்த புளிப்பு தன்மை அதெல்லாம் எல்லாமே தயிரோடு நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வடை பார்த்திங்கன்னா ப்ரெட்டு மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நான் அங்கேருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பாதி மோர் எடுத்துகிட்டு இன்னொரு கடைக்கு கொண்டு போய்ட்டு அந்த பாதி மோர் கொடுக்கணும். போயிட்டு அந்த கடையில் போயிட்டு பார்த்திங்களா, கிராவிட்டி இன்னொரு பிரான்ச் அவங்களோடது. இங்கே கொண்டு போயிட்டு அந்த மோர் கொடுத்தோனாக்கா அவங்க அதுவும் அந்த மோர் எடுத்துக்கிட்டு கொடுப்பாங்க. எம்டி பண்ணி ட்ரம் கொடுத்துருவாங்க. ஏன்னா நாளைக்கு திருப்பி அதே ஒர்க் போனோம் இல்லையா. ட்ரம் கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு நேராக கொண்டு போயிட்டு வீட்டில் போய் ட்ரம்மை கொடுத்துட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க வேண்டியது தான். அவ்வளோதான். இன்றைக்கி 2 மணி நேரம் என்னோடய ஒர்க் முடிச்சிட்டேன். ஓகே, பாய் காய்ஸ்.